2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய 11 ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்று 11 ஆண்டுகளாக வேலை இல்லாம எங்க படிக்காலத்தில் பாதி காலத்தை இழந்து விட்டோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறணும்ன்றதுக்காக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி வீடு வீடாக போய் இன்றைக்கு வெற்றிக்கு பக்கத்தில் இருந்தோம். ஆனா வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை துக்கத்தில் தூர வைத்து விட்டார் அப்படின்றது தான் எங்களுடைய வேதனை. அந்த வகையில் தொடர்ந்து 5 மண்டலங்களில் போராட்டம் எடுத்து கடைசியாக இந்த மண்டலத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக வாக்குறுதியை மறந்து விட்டார், வாய்ப்பளித்தவர்களை மறந்து விட்டார், வாரிசுகளையும் மறந்து விட்டார், வாத்தியார்களையும் மறந்து விட்டார். மறதி என்பது தற்குறிகளுக்கு இழுக்கு. தளபதிக்கு இது சரியாக அமையாது. எனவே மாண்புமிகு தளபதியார் அவர்கள் எங்களை மறந்து விட்டார். அவரை மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் வயது மூப்பின் காரணமாக மறந்து விட்டாரா அல்லது மகிழ்ச்சியின் காரணமாக மறந்து விட்டாரான்னு தெரியல. ஆனால் அந்த மறதியை சரி செய்ய வேண்டியது தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் அவர் நினைவூட்டும் விதமாக அறிவாலயத்திற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து வல்லாரை கீரையும் எங்கள் கோரிக்கை மனுவும் அனுப்பியிருக்கிறோம். உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் வரக்கூடிய சட்டசபை தேர்தலுக்குள்ள சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வை அறிவித்திட வேண்டும். 11 ஆண்டுகால போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மண்டல வாரியான போராட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். போராட்டத்தினால எல்லாமே போராட்டம் பண்ணதான் சில விஷயங்கள் கிடைக்கும், அது தவறில்ல. எல்லாமே போராடி தான் பெற்றிருக்கிறோம். ஆயுட்கால சான்றிதழ் போராடி பெற்றோம், அரை மதிப்பெண் போராடி பெற்றோம், 45 வயதுல பெற்றதெல்லாம் போராடி பெற்றோம். வாத்தியார்கள் போராடி பெறலாம் தப்பு இல்ல. ஆனா போராட வேண்டிய திமுக அரசுல வாத்தியார் போராடுவது வாத்தியாருக்கு அசிங்கம் இல்ல, திமுகவுக்கு தான் அசிங்கம். அடிப்படை ஆட்டம் காண ஆரம்பித்திருக்குன்னு அர்த்தம். இல்ல, தாமதிக்கப்படக்கூடிய நீதி எப்பொழுதுமே அநீதி தானே. நீங்க எவ்வளவு நாள் ஏற்கனவே 9 ஆண்டுகள் காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்க ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடியல் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா விடியல் எங்களுக்கு இன்னும் கிடைக்கலையே. நீங்க இதே கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக அங்க களத்துக்கு வருவார், களத்துல ஆதரவு தெரிவிப்பார், சட்டசபையில கேள்வி கேட்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இப்ப வாய் திறக்க மாட்டாரு. அப்ப நாங்க என்ன நினைப்போம், பேசாம அவர் எதிர்கட்சி தலைவராகவே இருந்திருக்கலாம். ஏன் எங்களுக்காக குரல் கொடுப்பார்ல, எங்க போராட்டத்துக்கு வந்திருப்பார்ல, உன்னை முதல்வர் ஆக்குனது எங்களுக்கு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் இங்க ஒவ்வொரு ஆசிரியர்கள் நொந்து செத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு கிடைக்காது, கடைசி கேள்வி, கிடைக்காததுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறது காரணம் நினைக்கிறீங்களா இல்ல அரசியல்வாதிகளுடைய ஞாபகம் மறதி இல்ல? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தன்னுடைய பணியை சரியாக செய்திருந்தாலும், எங்கள் கண்ணீரை உணர்ந்திருந்தாலும் நாங்க ரோட்ல நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. அதிகாரிகள் தவறு செய்தால் அரசியல்வாதிகள் பண்ணிருக்கலாம், அரசியல்வாதிகள் சொல்லும்போது அதிகாரிகள் திருத்தி இருக்கலாம். 2 பேருமே சேர்ந்து இப்ப நாங்க ஒவ்வொன்றா வர எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்தாங்க, நின்றோம். அடுத்து நம்ம டெட்டு நாங்க நின்றோம். அடுத்து இன்னொரு தேர்வுன்ற நிக்கிறோம். அப்படியே போறோம்னா நன்றாக 2 அரசுமே எங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனை வழிமுறைகளையும் கையாண்டு இருக்கிறார்கள். அப்ப இது கேலி கூத்தான ஒன்று, சரிங்களா? அதனால அதிகாரிகள் அப்படின்னு பார்க்காம ஒரு அரசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்வை இவங்க பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கணும். இவங்க போராட்டம் பண்ற எல்லாம் பண்றோம் சார், பதில் வருது, பணி வரல. அதனால எங்களுக்கு பணி வரணும் அப்படின்றத நாங்கள் பணிந்து வரும்போதே எங்களுக்கு பணி வழங்கி விடுவது ஆட்சிக்கு நல்லது என்பதை அடித்தளமாக சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.